ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, தொடரும் தொடர்பு அறிதல் அப்படிங்கிற தலைப்பு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். இதில் மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க. இல்லைனா அவங்க சொன்ன பாடல் வரிகளை கொடுத்து இந்த வரிகளை கூறியது யார், மேற்கோள்களை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இலக்கியங்கள் கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு கேட்பாங்க. அதாவது ஆசிரியர் மட்டும் கேட்காம இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, எந்த இலக்கியம், அந்த மாதிரி கேட்பாங்க. அதுலேருந்து தான் வினாக்கள் வரும். சரிங்களா? அதை தான் அந்த டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் மற்றும் அவர்களது மேற்கோளையும் மற்றும் தமிழ் இலக்கியங்களின் அடைமொழிகளையும் கொண்டு வினாக்கள் அமைக்கப்படும். இதுதான் வந்து தொடரும் தொடர்பு அறிதல்ங்கிறது. ஸோ இதில் தான் வந்து நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா மேற்கோள்கள், அடைமொழி, சிறப்பு பெயர்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேற்கோள்கள் பார்ப்போம். அதாவது நூல் சார்ந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், முன்னீர் வழக்கம். இந்த முன்னீர் வழக்கம்ங்கிறதே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வார்த்தை. இது கொஷின்ஸில் வந்திருக்கு. முன்னீர் வழக்கம் மகுடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும், எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம தொல்காப்பியம்னு தான் பதிலளிக்கணும். சரிங்களா? தமிழ்லே நமக்கு கிடைச்சிருக்க மிக பழமையான இலக்கண நூல் அதுதான். அடுத்து வந்து நற்றிணை. இப்போ நற்றிணைலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் வரும். 8 தொகை நூல்களில் தான் பெரும்பாலும் இந்த மேற்கோள்கள் கேட்பாங்க. 8 தொகையும் 10 பாட்டிலையும் கேட்பாங்க. நஞ்சுவம் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நற்றிணையில் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், குறுந்தொகையில் அந்த கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, இது அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி விருந்து வர கரைந்தது காக்கை, இது வந்து குறுந்தொகையில் இது வரைக்கும் கேட்டிருக்க இம்பார்ட்டண்டான மேற்கோள்கள். அடுத்து வந்து பரிபாடல். தீயினும் தென்றல் நீ, பூவினும் நாற்றம் நீ, கல்லினும் மணியும் நீ, சொல்லினும் வாய்மை நீ, அந்த வரிகள் வந்து பரிபாடலில் கேட்ட முக்கியமான மேற்கோள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யான் இறப்பை பொண்ணும் பொருளும் போகவும் அல்ல, அங்கே வரிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியம். புறநானூர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. புறநானூரில் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற வரிகள் வந்து அதில் தான் வந்திருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீதும் நன்றும் பிறத்தர வாரா, அப்புறம் பெரியோரை இகழுதல் அதனினும் இளமே அப்படிங்கிற வரிகள்லாம் புறநானூரில் கேட்டிருக்காங்க. இது கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்துங்க. அதன் பிறகு தேவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோடு தமிழ் ஒப்பாய், இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை, இதெல்லாம் வந்து தேவாரத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். அகநானூரில் வந்து பாருங்கள், கரங்கும் இசை விளவின் உரந்தை, இந்த வரிகள்லாம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து கலிங்கத்து பரணி. தமிழில் நமக்கு கிடைத்த முதல் பரணி இலக்கியம்னா அது கலிங்கத்து பரணி தான். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி யுண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலார் போல், இந்த வரிகள்லாம் எதில் வந்திருக்கு? விருந்தினர்களுக்கு இந்த சாப்பாடு போகிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க கலிங்கத்து பரணியில். சரிங்களா? அடுத்து மணிமேகலையில் வந்து பாருங்கள், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படிங்கிற வரிகள்லாம் மணிமேகலையில் வந்திருக்கும். அடுத்து பிற்கால நிகண்டு. இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இது வந்திருக்கு. இனிமையும் நீர்மையும் தமிழென்ன ஆகும், இதெல்லாம் வந்து பிங்கள நிகண்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து திருமந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரிகள் தெரியும், ஸ்கூலில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அடுத்து திரும்பவும் பாருங்கள், குறுந்தொகையில் வினையை ஆடவர்க்கு உயிரே, இது கேட்டிருக்காங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், அதாவது முதல் வரி 3வது வரி எந்த வரி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அது திருமூலர். அடுத்து வந்து ஏற்கனவே பார்த்தோம் செல்வத்து பயனே ஈதல் வந்து புறநானூறு. அது மட்டும் இல்லாமல் 9 நாளி உடுப்பவை இரண்டேங்கிறதும் புறநானூறு தான். அதே மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது புறநானூர்லேயும் வரும், மணிமேகலையிலும் வரும். ஸோ எது ஆப்ஷனில் இருக்கோ கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். அப்புறம் மீதூன் விரும்போல், இது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார், இது யார் கூறியதுங்கிற மாதிரியும் கேட்பாங்க. எந்த நூலுங்கிறத தாண்டி இதனை கூறியது யார், இதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிற மாதிரி கொஷின்ஸ் வரும். திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் கூறியிருக்காங்க. அடுத்து யாதினும் இனிய நண்ப இருந்திரண்டு எம்மோடு, இதை வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா ராமனை குறிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பக்தி நனி சொட்ட சொட்ட பாடி வந்த கவிவல்லவா அப்படின்னு வந்து
யாரை குறிக்கும்னா இது வந்து மீனாட்சி சுந்தரனாரை வந்து சரிங்களா. அதாவது இது அவரை தான் குறிக்கும். ஆனால் இதை யாரை சொன்னதுன்னா இது வந்து சேக்கிலார் சொல்லுவார். ஆனால் இது யாரை சொன்னதுன்னா மீனாட்சி சுந்தரம். ஸோ கொஷினை 2 பேட்டர்னாக கூட கேட்பாங்க. அதனால் கவனமாக இது பண்ணுங்கள். போலி புலவர்களை தலையில் கொட்டுபவர் அதிவீரராம பாண்டியன். அதே மாதிரி போலி புலவர்களின் தலையை வெட்டியவர் யார்னா ஒட்டக்கூத்தர். போலி புலவர்களின் காதை அறுத்தவர் வில்லிபுத்தரர். இதெல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்துங்க. அடுத்து ஏற்கனவே பார்த்தோம் பண்ணோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். நாமவர்க்கு குடியெல்லாம் நம்மை அஞ்சோம். இது வந்து நாவுக்கரசர் அவர்கள் வந்து கூறினது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தானோக்காது எய்துயரம் செய்தியடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே. இது வந்து குலசேகர ஆழ்வார் வந்து இது மொத்தம் வந்து 12 ஆழ்வார்கள் வருவாங்க. அதில் குலசேகர ஆழ்வாருடைய வரிகள். அடுத்து வந்து வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு பாடினது யாருன்னா தாராபாரதி அவர்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது வந்து நாமக்கல் கவிஞர். தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதில்லை. இது வந்து பாரதி தாசன் அவர்கள். அடுத்து வந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா கவிமணி சரிங்களா. அடுத்து தமிழன் என்று இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு ராமலிங்க அடிகளார் அவர்கள் இப்போ சொன்னது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது வந்து வள்ளலார் அவர்கள். இன்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினாலும் எங்கள் தாய். இது வந்து பாரதியார் அவர்கள் சொன்னது. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது கபிலர் வந்து பாடியது. கொல்லுவதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. இது பட்டினப்பாளையில் வரும் சரிங்களா. அடுத்து புனையா ஓவியம் கடும்ப புனைவில். இது நெடுநல் வாடையிலையும். புனையா ஓவியம் புறம் போந்ததன். இது வந்து மணிமேகலையிலையும் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்தண்டு நீலினும் ஆரளவின்றே. இது வந்து குறுந்தொகையில் வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்து மகிழ்நனை மருங்கினன் மதுரை. இது சிறுபானாற்று படையில் வரக்கூடிய முக்கியமான வரிகள். அடுத்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இது ஏற்கனவே பார்த்தோம் தேவாரம். அடுத்து தேரா மன்னா செப்புவ துடைத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதெல்லாம் உரைசால் பத்தினியை உயர்ந்தவர் என்று உரைத்தல். இதுவும் அதில் இருக்கும். அரசியல் பிழைத்தோருக்கு அறமும் குற்றாகும். அப்புறம் ஞாயிறு போற்றுறதும் திங்களை போற்றுறதும் மாமலை போற்றுறதும் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் வரும் சரிங்களா. ஸோ எல்லாமே தெரிஞ்சுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நூலாசிரியருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அதாவது வேறு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணணும் இந்த பேரை சொல்லியுமே கேட்பாங்க. இதுலேருந்து தான் கொஷின் சொல்ல போனால் அதிகமாக வருது. திருவள்ளுவருக்கு வேறு என்னென்ன பெயர் இருக்குது? தெய்வப்புலவர், நான்முகனார், செந்தாம்போதகர், மாதானு வங்கி, அப்புறம் வந்து பெருநாவலர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், முதல் பாவலர்லாம் இருக்குது. இப்போ முதல் பாவலர்னு கொடுத்து இதை யாரை குறிக்கும்? முதல் பாவலர் எனப்படுபவர் யாருன்னா திருவள்ளுவர். அதே மாதிரி ஆளுடைய அரசு, மருள் நீக்கியார், அப்பர் இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளை. சுந்தரருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தம்பிரான் தோழர், ஆளுடைய நம்பி, தம்பியூரார் சரிங்களா. கம்பருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர் சரிங்களா. அடுத்து சேக்கிலாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்ச்சீர் பாவலர், பரவூரார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பாவலர் சொல்லுவாங்க. ஆண்டாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடி கொடுத்த சுடர்கொடி. ராமலிங்க அடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார். பெருஞ்சித்திரனாருக்கு வந்து பாவலேறு சரிங்களா. தேவநேய பவானருக்கு வந்து மொழி ஞாயிறு. இது லாஸ்ட் டைம் இப்போ கூட குரூப் 2 வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தேசியம் காத்த செம்மல். திருவிகாவுக்கு தமிழ் தென்றல். பாரதியாருக்கு கொஞ்சம் பாரதிதாசனுக்கு நிறையவே இருக்கும். பாரதியாருக்கு வந்து மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி, பாட்டுக்கோர் புலவன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேநீர், மரம் பாட வந்த மறவன் இதெல்லாம் இருக்குது. பாரதிதாசனுக்கு வந்து பாவேந்தர், புரட்சி கவிஞர், இயற்கை கவிஞர், புதுமை கவிஞருங்கிற வேறு பெயர்கள் இருக்குது, சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஊவேசாவுக்கு தமிழ் தாத்தா. புதுமை பித்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மன்னன். அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர், தென்னாட்டு பர்னாஷா இதெல்லாம் இருக்குது. வாணிதாசனுக்கு தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞரேறு, பாவலர் மணி போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணின்னு இருக்குது. அயோத்திதாசருக்கு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. ஜெயகாந்தனுக்கு தற்கால சிறுகதை மன்னன்கிற சிறப்பு பெயர் இருக்குது. அப்புறம் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளைக்கு வந்து கிறிஸ்துவ கம்பர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. நாமக்கல் கவிஞருக்கு காந்திய கவிஞர் இருக்குது. ராப்பி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர். ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார், வைக்கம் வீரர் போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. நா பிச்சமூர்த்திக்கு
புதுக்கவிதையின் தந்தை அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. முடியரசனுக்கு தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. ஊவேசா அவர்கள் வந்து கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல் போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. அப்துல் ரஹ்மானுக்கு கவிக்கோ இருக்குது. அப்புறம் சிவஞானம் அவர்களுக்கு சிலம்பு செல்வர் சிறப்பு பெயர் இருக்குது. கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மக்கள் கவிஞர் போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதே மாதிரி நூல்களுக்கு வழங்கக்கூடிய அடைமொழி பெயர். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு பார்த்தோம். இப்போ நூலுக்கு பார்ப்போம். திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மறை, தெய்வ நூல், உத்திர வேதம், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், பொய்யாமொழி போன்ற சிறப்பு அடைமொழி பெயர்கள் இருக்குது. கம்பராமாயணத்துக்கு ராமவதாரம், ராமகாதை, அப்புறம் வந்து கம்ப நாடகம் போன்ற அடைமொழிகள் இருக்குது. அகநானூருக்கு நெடுந்தொகை, இது வந்து 2022 குரூப் 2ல் வந்து கேட்டாங்க. புறநானூருக்கு தமிழரின் கருவூலம், தமிழர் வரலாற்று களஞ்சியம், புறப்பாட்டு போன்ற அடைமொழிகள் இருக்குது. கலித்தொகைக்கு கற்றறிந்தார் ஏத்தும் தொகை, பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும்பாட்டுங்கிறது சிறு அடைமொழி இருக்குது. வெற்றி வேக்கைக்கு நருந்தொகை, இது இந்த டைமே 2024 குரூப் 2லேயே வந்து கேட்டாங்க. அடுத்து வந்து பெரும்பானாற்றுப்படை, சரிங்களா, பானாறு இருக்குது. மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை, இது இந்த டைம் குரூப் 2ல் கேட்டாங்க. திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை. சிலப்பதிகாரத்துக்கு வந்து மூவேந்தர் காப்பியம், முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இருக்குது. அடுத்து வந்து மணிமேகலைக்கு வந்து புரட்சி காப்பியம், சீர்திருத்த காப்பியம் போன்ற அடைமொழிகள் இருக்குது. சீவக சிந்தாமணிக்கு மணநூல் போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. திருமந்திரத்துக்கு தமிழ் 3000, இதுவுமே குரூப் 2ல் வந்து கேட்டாங்க. தமிழ் 3000 இந்த வாட்டி 2024 குரூப் 2ல் கேட்டாங்க. தமிழர் வேதம் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம், வழி நூல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் புராணம், 63 புராணம் போன்ற அடைமொழிகள் இருக்குது. ஸோ இதோட தொடர் அறிதலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிரித்தெழுதுக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பிடிஎஃப் இப்போ நான் நடத்திட்டு இருக்க பிடிஎஃப்பில் மொத்தம் 21 இலக்கண டாப்பிக்குமே வந்து நான் நானாக எழுதி வச்சுருக்கேன். அதாவது என்னோடய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் தான். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற ஃபார்மெட்டில் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு 200 ருபீஸ் தான் இந்த நோட்ஸோட பிடிஎஃப். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிபே நம்பர் தரேன். அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ணிட்டா போதும். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 21 டாப்பிக்கோட பேசிக் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து எழுதியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணுன்னா அது ஜிபே பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லேருந்து வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.